பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்து லக்னம்னு சொல்லுவோம். அந்த இந்து லக்னம் நம்ம ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறது? வாங்க பார்க்கலாம். லக்னத்துக்கு 9ஆம் வீடு என்ன வீடுன்னு பார்க்கணும். சந்திரனுக்கு 9ஆம் வீடு என்ன வீடுன்னு பார்க்கணும். இவ்வளவுதான் லாஜிக். ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு நம்பர்ஸ் இருக்கு. மேஷம் அப்படின்னா 6, ரிஷபம்னா 12, மிதுனம்னா 8, கடகம்னா 16, சிம்மம்னா 30, கன்னினா 8, துலாம்னா 12, விருச்சகம்னா 6, தனுசுனா 10, மகரம் அப்படின்னா 1, கும்பம் 1, மீனம் 10. இந்த நம்பர்களை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுடைய லக்னம் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்னி லக்னம்னு எடுப்போம். இந்த கன்னி லக்னத்துக்கு 9ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபம் எண்ணி பார்த்தீங்கன்னா ரிஷபம்னு வரும். அதை 12 அப்படின்னு போட்டுக்கணும். அடுத்து ஒரு சந்திரன் நிற்கக்கூடிய வீடை தான் நம்ம ராசின்னு சொல்லுவோம். அந்த ராசியிலிருந்து 9ஆம் வீடு என்னன்னு பார்க்கணும். இப்போ ஒரு கும்பராசி அப்படின்னு வச்சுக்குவோம். கும்பராசிக்கு நேர் 9ஆம் வீடு என்னன்னு பார்க்கணும். அது துலாம் வீடாக வரும். அதுவும் 12. அப்போ 12 12 24 கூட்டுறோம். சந்திரன் நின்ற வீட்டிலிருந்து எண்ணிக்கிட்டே வரணும். அப்படி வரும்போது என்னாகும்? மகரம் 24வது வீடாக வரும். அப்படி வர்றது தான் இந்து லக்னம். அந்த இந்து லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு ஒரு பெரிய பொருளாதாரத்தை கொடுத்தே தீரும் அதோடைய தசாபுத்தி காலகங்களில்.